إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை, அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை நாளையும் விதியையும் உறுதியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கைக்கு பெயர் ஈமான். இந்த ஈமானுக்கும் ஒரு சுவை உண்டு. நாம் உண்ணக்கூடிய உணவுகளுக்கு சுவை இருப்பது போல் இந்த நம்பிக்கை, ஒரு இறை நம்பிக்கையாளன் அவனுடைய உள்ளத்திலே உறுதியாக நம்பக்கூடிய இந்த நம்பிக்கைக்கும் சுவை இருக்கின்றது. அந்த சுவையை அவர் எப்போது உணர முடியும் என்றால், 3 விஷயங்கள் அவரிடத்திலே வந்துவிட்டால் அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விடுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 3 விஷயங்கள் என்ன? ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 விஷயங்கள் ஒருவரிடம் இருந்து விட்டால், வந்துவிட்டால் அவர் ஈமானை சுவைத்து விடுவார், ஈமானுடைய சுவையை பெற்று விடுவார். முதலாவது, ஐ யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அவருக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மற்ற அனைவரையும் விட விருப்பத்திற்குரியதாக மாற வேண்டும். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? மற்ற அனைத்தையும் விட அல்லாஹ் ரசூலை அவர் நேசிக்க வேண்டும். மற்ற அனைத்தும் என்றால் பெற்றோர்கள், தாய் தந்தை, உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், மனைவி, பிள்ளைகள், நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள், அல்லாஹ் ரசூலை தவிர்த்து உலகத்தில் என்னென்னலாம் இருக்கின்றதோ, யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, இவை அனைத்தையும் விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவருக்கு நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்க ஆரம்பித்து விட வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, ஐ யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதரை அவர் நேசிப்பார், அல்லாஹ்விற்காகவே தவிர வேறு எதற்காகவும் அந்த மனிதரை அவர் நேசிக்க மாட்டார். அவர் அந்த மனிதரை நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வை அவர் விரும்புவார். அல்லாஹ் என்ற அந்த காரணம்தான் இவரை நேசிப்பதற்கும் காரணம். மூன்றாவது, ஐ யக்ரஹ யஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு யுக்தஃப ஃபின்னார். நெருப்பிலே அவர் திருப்பி எரியப்பட்டால், நெருப்பிலே எரியப்பட்டால் அதை அவர் எப்படி வெறுப்பார்? அதை விட ஈமான் கொண்ட பிறகு மறுபடியும் குஃப்ருக்கு செல்வதை அவர் வெறுக்க வேண்டும். குஃப்ருக்கு போவதை, ஈமானை விட்டு தடமாறி இணை வைப்புக்குள் செல்வதை அவர் வெறுக்க வேண்டும். எப்படி வெறுக்க வேண்டும்?
நெருப்பில் தள்ளப்பட்டால் அதை அவர் எப்படி வெறுப்பார்? அதை ஏற்றுக்கொள்வாரா? அதை கண்டு பயப்படுவார். அதற்கு அவர் முன் செல்ல மாட்டார். அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் அவர் முயற்சிப்பார். அதுபோல் குஃபருக்கு செல்வதை அவர் வெறுக்க வேண்டும். இந்த 3 குணங்களும் ஒரு மூமினிடத்திலே வந்துவிட்டால் வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விடுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி ஈமானை சுவைத்த நபித்தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களில் மிக பொருத்தமானவர், குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு சிறப்புக்குரிய தோழர் தான் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு குறைஷி வாலிபர். அவர் எப்படி வாழ்ந்தார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த 3 தன்மைகளும் அவரிடத்தில் நிறைந்திருந்தது. அல்லாஹ் ரசூலை நேசித்தார். மற்ற அனைவரையும் விட அல்லாஹ் ரசூலை நேசித்தார். அல்லாஹ் வேண்டுமா தாய் வேண்டுமா என்ற நிலை வரும்போது தாயை விட அல்லாஹ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டுமா குடும்பம் வேண்டுமா என்ற சூழல் வரும்போது அல்லாஹ்வுடைய ரசூலை அவர் தேர்வு செய்தார். இந்த உலக இன்பங்கள் வேண்டுமா, சொகுசு வாழ்வு வேண்டுமா, அல்லது ஈமான் வேண்டுமா என்ற சோதனை அவருக்கு வைக்கப்படும் போது இந்த ஈமானை அவர் தேர்வு செய்தார். யார் இந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அவர் ஒரு குறைஷி வாலிபர். அவர் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தாயும் தந்தையும் இவர் மீது அன்பு கொண்டு நல்ல முறையில் இவரை பராமரித்து வளர்த்து எடுக்கின்றார்கள். அவர் மக்காவிலே வெளியில் வருவார், மெல்லிய ஆடைகளை உடுத்தி கொண்டு வருவார். அவர் மதீனா மக்காவுடைய தெருக்களிலே நடந்து சென்றால் தெருக்களில் நறுமணம் கமலும். உயர் ரக நறுமண பொருட்களை அவர் பயன்படுத்தினார். அவர் உண்ணக்கூடிய உணவு எந்த குறையும் இல்லை, அறுசுவை உணவு. வீட்டிலே மிகச்சிறப்பான கவனிப்பு, தாய் தந்தையர்களுடைய கனிவு, அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய அரவணைப்பு எல்லாமே முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. அவர்களுடைய நிறம் சிவப்பு நிறம். இப்படி செல்வத்திலும் செழிப்பிலும் உலக இன்பத்திலும் மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈமான் வருகின்றது. இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லத்திலே மறைமுகமாக சஹாபாக்களுக்கு குர்ஆன் வசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பகிரங்கப்படுத்தாமல் மறைமுகமாக அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லத்திற்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மார்க்கத்தை படிப்பார்கள். இதுதான் இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தின் நிலை. இவர்களும் இஸ்லாத்தை புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்திலே சென்று குர்ஆன் வசனங்களை கேட்டு ஈமான் கொண்டு விட்டார். ஆனால் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தவில்லை, மறைமுகமாக மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் இந்த விஷயத்தை பார்த்த ஒருவர் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெற்றோரிடத்தில் சென்று தகவலை சொல்கிறார்கள். உங்கள் மகன் முஸ்லீம் ஆகிவிட்டார், அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார், நம்பிவிட்டார். இந்த தகவல் வீட்டுக்கு செல்கிறது. அன்பாக சொல்லி பார்க்கிறார்கள் பெற்றோர்கள். அருமை மகனே, உனக்கு நாங்கள் என்ன குறை வைத்தோம்? உணவு கொடுக்கவில்லையா? உடை கொடுக்கவில்லையா? நீ விரும்பியதை உனக்கு நாங்கள் வாங்கி தரவில்லையா? உனக்கு இங்கே என்ன குறை இருக்கிறது? எல்லாமே இருக்கின்றது. எதற்காக நீ அந்த கொள்கையை தேர்வு செய்கிறாய்? வேண்டாம் என்று அன்பாக சொல்லி பார்க்கிறார்கள். முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானை விடவில்லை, உறுதியாக இருக்கிறார்கள். பிறகு சோதனை கடுமையாகிறது. அவருடைய சகோதரர் சொல்கிறார், இவரை பட்டினி போட்டு கட்டி போட்டு இவரை பட்டினி போட்டால் பசி தாங்க முடியாமல் அந்த கொள்கையை விட்டு விடுவான். முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டி போடப்பட்டு உணவு கொடுக்கப்படாமல் கொடுமை செய்யப்படுகிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் ஈமானை விடவில்லை. இதையெல்லாம் பார்த்த பெற்றோர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். நம்முடைய மகன் அறுசுவை உணவை உண்டு பழகிப்போன இந்த மகன்
இன்றைக்கு இந்த உணவை கொடுக்காமல் இவனை நாம் கஷ்டப்படுத்துகிறோம். ஆனால் அவன் நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கையை, அந்த கொள்கையை, அந்த ஈமானை விட மறுக்கின்றானே. இறுதியில் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் பெற்றோர்கள் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டை விட்டு துரத்துகின்றார்கள். நீ இந்த கொள்கையில் இருந்தால் இந்த வீட்டிலே இருக்க முடியாது, உனக்கு இந்த வசதி வாய்ப்புகள் எதையும் நாங்கள் தர முடியாது. தாய் அன்பாக மிரட்டி பார்க்கிறார். உணவு உண்ணாமல் பட்டினியாக கிடந்து தலைவிரி கோலமாக கிடந்து என்னுடைய அன்பு உன்னை மாற்றுமா என்றெல்லாம் சோதித்து பார்க்கின்றார். ஆனாலும் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாய் மீது அன்பு இருக்கின்றது. ஆனால் இந்த ஈமான் அவருடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து விட்டது. எனவே அவர்கள் இந்த ஈமானை விட்டு தடம் வரவில்லை. இந்த சோதனைகளில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். வீட்டை விட்டு அவர் துரத்தப்படுகின்றார். முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் வந்து சேருகின்றார்கள். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் துன்பம்தான். முஸ்லிம்கள் முதலில் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர் வீட்டை விட்டு பிரிந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த பிறகு அவர்களுடைய நிலைமை என்ன? இந்த உணவு இல்லை, இந்த உடை இல்லை, இந்த வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோள்கள் எல்லாம் உரிந்து பாம்பு எப்படி தன்னுடைய சட்டையை, தன்னுடைய தோலை கலற்றுமோ அதுபோன்று முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலில் தோல் உரிய ஆரம்பித்தது. அதை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்த்தோம். முன்பு இருந்த சூழல் வேறு, இப்போது இருக்கக்கூடிய சூழல் வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் ஈமான் கிடைக்கும். ஆனால் உணவு கிடைக்குமா, உடை கிடைக்குமா? சாக்கு போன்ற கனமான ஆடைதான். அந்த ஆடையை கொண்டு கூட அவர்களுடைய முழுமையான உடலை அவர்களால் மறைக்க முடியவில்லை. சாக்கு போன்ற கனமான ஆடையை கொண்டு அரைகுறையாகத்தான் அவர்களால் மறைக்க முடிந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் உட்கார்ந்திருப்பார்கள். முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அழுக்கு படிந்த அரைகுறை ஆடையுடன் அவர்கள் வருவார்கள். அவருடைய தோற்றம், நிறம் எல்லாமே மாறி போய்விட்டது. முன்பு இருந்த நிறம் வேற, இப்போது அவருடைய நிறம் வேற, ஆடை வேற, அவருடைய உடல் அமைப்பு அனைத்தும் மாறிவிட்டது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுடைய முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஈமானிய உறுதியையும் தியாகத்தையும் எண்ணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய கண்களே கலங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே அழுவார்களாம். இந்த முஸாபை நாம எப்படி பார்த்தோம்? நம்ம ஈமான் கொள்வதற்கு முன்னால் இவர் எப்படி இருந்தார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு தன்னுடைய கண்களால் பார்த்திருக்கிறார்கள். பலமுறை முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உன்னை இதே மக்காவுடைய தெருக்களிலே மிக மெல்லிய ஆடை அணிந்து எப்படிப்பட்ட தோற்றத்தில் உன்னை நான் கண்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த காட்சியை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். இது எல்லாவற்றுக்கும் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே, ஈமானுடைய சுவை. அவர் ஈமானை சுவைத்து விட்டார். அதனால் அவருக்கு உணவோ, உடையோ, வேறு சுகங்களோ, உலக இன்பங்களோ, குடும்பமோ, தாய் தந்தையோ எதுவுமே பெருசாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த ஈமானை நான் விட முடியாது. இந்த ஈமானுடைய சுவை அனைத்து சுவையையும் விட உன்னதமானது, அது உயர்ந்தது. இந்த ஈமானுடைய சுவையை ஒரு காலம் நான் இழக்க தயாரில்லை. அந்த ஈமானை அவர்கள் சுவைத்து விட்டார்கள். எனவேதான் இதற்கு முன்னால் மற்ற எந்த பொருள் வந்தாலும் சரி, அவை அனைத்தையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். சொந்த ஊரை விட்டு விட்டு அபிசீனியாவுக்கு போனாங்க. மக்காவாசிகள் எப்படின்னா நம்மள மாதிரி கிடையாது. நம்ம ராம்நாட்டில் இருப்போம், திடீர்னு எங்கே கோயம்புத்தூர் போயிடுவோம், எந்த ஊருக்கு வேணால் நம்ம போய்க்கிருவோம். ஆனால் மக்காவாசிகள் சொந்த மண்ணை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குறைசி வாலிபர் இந்த முஸாப் பின் உமைர் இந்த மார்க்கத்தை ஏற்று கொடுமை தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் இந்த ஈமானை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக மக்காவை விட்டு போனால் பரவாயில்லை, எங்கேயாவது போவோம், போய் முஸ்லிமாக இருப்போம், ஈமானோட வாழ்ந்து மரணிப்போம் என்பதற்காக அவர் அபிசீனியாவுக்கு போனார். அங்கு போய் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதற்கு பிறகு குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், முஸ்லீமாகி விட்டார்கள்.
மக்காவில் பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு, ஒரு வதந்தி பரவுது. அது உண்மை இல்லை, வதந்தி பரவுது. இந்த வதந்தியை நம்பித்தான் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போன அந்த சில சஹாபாக்கள் மறுபடியும் மக்காவுக்கு வர்றாங்க. திரும்பி வந்து பார்த்தா நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. இந்த கஷ்டத்துக்கு மத்தியில், துன்பத்துக்கு மத்தியில், சோதனை காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுடன் வாழ்ந்தவர் தான் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவுல 13 வருடங்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உடன் சேர்ந்து அவ்வளவு துன்பங்களிலும் கஷ்டப்பட்டவர், பங்கெடுத்தவர் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதற்கு பிறகு மதீனாவாசிகளோட ஒப்பந்தமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒப்பந்தம் பண்றாங்க. நான் உங்கள் ஊருக்கு வந்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா? என்னை நீங்கள் பாதுகாப்பீர்களா? மதீனா சஹாபாக்கள் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள், ஒப்புதல் கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனாவாசிகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. இந்த வாலிபர், இந்த இளைஞர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆனை அதிகமாக கற்றுக்கொண்டார். குர்ஆனையும் குர்ஆனுடைய விளக்கங்களையும் வஹி செய்திகளை அதிகமாக கற்றுக்கொண்டார். மக்களுக்கெல்லாம் அதை எடுத்துச் சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவர்களை தான் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மதீனாவுக்கு சென்ற முதல் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை கொண்டு சென்ற, தூது செய்தியை கொண்டு சென்ற முதல் தூதர் யார் என்றால் அது முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல, அங்க மதீனா சஹாபாக்கள்லாம் ஒன்று குழுமுனாங்க. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களான்னு மேடான பகுதியில் ஏறி நின்று பார்த்து ஏக்கத்தோடு வரலன்னு சொன்னோனையுமே கவலையோடு திரும்பி போவாங்க. நபி அவர்களை பார்த்தோன்னே மதீனாவே ஒன்று திரண்டு ஆர்ப்பரித்தது, தக்பீர் முழங்கியது அப்படின்னு நம்ம வரலாறுகளில் கேள்விப்படுறோமே. அந்த கூட்டத்தை, மதீனாவில் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியவர் யார் என்றால் இந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்பாகவே மதீனாவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இஸ்லாத்தை கொண்டு சென்றார். மதீனாவில் முஸ்லிம் இல்லாத குடும்பம் எதுவுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் நுழைந்து விட்டது. மதீனாவில் இருந்த முக்கிய பிரமுகர்கள், உசைத் பின் ஹுலைர் போன்ற முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் பக்குவமாக, அழகான முறையில், அமைதியான முறையில் மார்க்கத்தை சொல்லி, விவேகமான முறையில் சொல்லி அவர்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். இப்ப இவர்களுடைய அர்ப்பணிப்பு சாதாரண அர்ப்பணிப்பு அல்ல. பெற்றோர்கள், குடும்பம், செல்வம், வசதி, வாய்ப்பு, சொந்த ஊர் அனைத்தையும் தியாகம் பண்ணதோடு இல்லாம மார்க்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடமிருந்து கற்று அந்த மார்க்கத்தை ஒவ்வொரு வீடுகளையும் கொண்டு போய் சேர்த்து மதீனாவில் எல்லா வீடுகளிலும் ஈமான் நுழைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபியை தான் தேர்வு செய்தான். இவ்வளவு பெரிய மாற்றத்தை மதீனாவில் ஏற்படுத்தினார் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படி அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பினாங்க, பிற மனிதரை அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள். ஒரு வரலாற்று செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்ர் போர்க்களம், முதல் போர்க்களம். பத்ர் போர்க்களத்திலும் இவர்தான் முஸ்லிம்களுடைய கொடியை தாங்கியவர். உஹது போர்க்களத்திலும் முஸ்லிம்களுடைய கொடியை முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தாங்கி பிடித்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே நிலைமை என்ன? முஸ்லிம்களுக்கு வெற்றி. எதிரிகள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த எதிரிகளில், முஸ்லிம்களை எதிர்த்து வந்த, சண்டையிட வந்த எதிரிகளில் கைதிகளாக முஸ்லிம்களிடம் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கைதிகளில் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் அபு உஸைர் என்பவரும் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவரை ஒரு அன்சாரி கைதியாக பிடித்திருக்கின்றார். முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஹாஜிர், ஒரு அன்சாரி தன்னுடன் பிறந்த தன்னுடைய இரத்த பந்த சகோதரனை கைதியாக பிடித்திருக்கின்றார். முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்விருவரையும் கடந்து செல்கின்றார்கள். தன்னுடன் பிறந்த சகோதரன் இருக்கின்றான்.
இந்த நேரத்திலே பொதுவாக மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அந்த பழைய பாசம் வருமா இல்லையா? உடன் பிறந்த ஒரே தாயுடைய பிள்ளைகள், என் சகோதரனே எப்படி இருக்கின்றாய், நன்றாக இருக்கின்றாயா என்பது போன்ற வார்த்தைகள் ஒரு மனிதனிடத்தில் இயல்பாக வெளிப்படும். ஆனால் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரனை பார்க்கின்றார்கள், உடன் பிறந்த சகோதரனை பார்க்கின்றார்கள். அவன் கைதியாக ஒரு அன்சாரி தோழரிடத்திலே பிடிக்கப்பட்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே அந்த அன்சாரி தோழரை பார்த்து முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என் சகோதரனே இவரை கெட்டியாக பிடித்துக்கொள். அன்சாரி தோழரை பார்த்து, என் சகோதரனே இவனை நீ கெட்டியாக பிடித்துக்கொள், ஏனென்றால் இவனுக்கு ஒரு தாய் உண்டு. அந்த தாய் எப்படிப்பட்ட பொருளையும் எவ்வளவு பொருளையும் கொடுத்து இவனை அவள் விடுவித்து விடுவாள். உனக்கு நல்ல பணம் கிடைக்கும், இவனை விட்டு விடாதே, கெட்டியாக பிடித்துக்கொள். இவன் வசதி வாய்ப்பு உள்ளவன், உனக்கு பலனாக இருக்கும் என்று தன் சகோதரரை, எந்த அன்சாரி தோழர், அந்த அன்சாரி தோழரை பார்த்து இப்படி சொல்கின்றார். அப்ப அபு உசைர் அவர் கேட்டார், என் சகோதரனை, முஸாப் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து அவர் சொல்றார், என் சகோதரனை நீண்ட நாள் கழித்து நாம் சந்திக்கின்றோம், என்னை பார்த்தவுடன் நீ இப்படி பேசுகின்றாயே, இதுதான் உன் சகோதரனுக்கு நீ செய்யக்கூடிய உபதேசமா? உன் சகோதரத்தில் இப்படித்தான் நீ பேசுவாயா அப்படின்னு சொல்லும்போது முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ என்னுடைய சகோதரன் அல்ல, உன்னை கைதியாக பிடித்திருக்கின்றாரே இந்த அன்சாரி, இவர்தான் என்னுடைய சகோதரர். நீ என்னுடைய சகோதரன் அல்ல. நீ என்னுடன் பிறந்தால் என் சகோதரனா? இவர் என்னுடன் பிறக்கவில்லை, ஆனால் இவர் என்னுடைய சகோதரன். ஏன்? இவர் ஈமான் கொண்டவர், நானும் ஈமான் கொண்டிருக்கிறோம். நீ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு வந்திருக்கிறாய், அல்லாஹ்வுக்கு எதிராகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராகவும் வந்திருக்கின்றாய். நீ எப்படி என்னுடைய சகோதரன் ஆவாய்? நீ என்னுடைய சகோதரன் இல்லை என்று சொன்னவர் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே, ஒரு மனிதரை அல்லாஹ்விற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நேசிக்க மாட்டார், இது ஈமானுடைய சுவை என்று முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழரை நேசித்தார், உடன் பிறந்த சகோதரனை நேசிக்கவில்லை. ஏன்? இவன் எதிரி, நான் ஏற்று இருக்கக்கூடிய கொள்கையை அழிப்பதற்காக வந்திருக்கின்றான், அல்லாஹ் ரசூலை எதிர்ப்பதற்காக சண்டையிடுவதற்காக வந்திருக்கின்றான். இவன் என்னுடன் பிறந்தால் எப்படி என் சகோதரனாக இருப்பான்? இவன் என்னுடைய சகோதரன் அல்ல. இந்த அன்சாரி தோழர் யாரோ எவரோ வெளியூர்வாசி, என்னுடன் பிறவாதவர், ஆனால் நாங்கள் கொள்கையால் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவரும் அல்லாஹ் ரசூலை நம்புகிறார், நாங்களும் அல்லாஹ் ரசூலை நம்புகிறோம், இவர்தான் என்னுடைய சகோதரர் என்ற அந்த ஈமான் இருக்கிறதே, இது எதனால் வந்தது? அந்த ஈமானுடைய சுவை. ஈமானை சுவைத்து விட்டால் இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். இப்ப இதற்கு பிறகு இன்னொரு போர்க்களம், பத்ர் முடிஞ்சு உஹது போர்க்களம் வருது அடுத்த வருஷம். இந்த உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சோதனை. அப்படியே பத்ருடைய ரிசல்ட் மாற்றமா நேர் எதிராக நடக்கிறது. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு ஷஹீதுகளாக கிடக்கிறாங்க. இதுல முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களுடைய கொடியை தாங்கி நின்றவர். அவர்தான் முஸ்லிம்களுடைய கொடியை ஏந்தி நிற்கின்றார். படை, இஸ்லாமிய படை சிதறுண்டு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விட்டு முஸ்லிம்கள் பிரிந்து ஓடுகிறார்கள். ஆனால் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடாமல் களத்திலே கொடியை பிடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்னு கமியா என்பவன் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வலதுகையை வெட்டுகின்றான். கை துண்டாக கீழே போகிறது. தன்னுடைய இடது கையால் அந்த கொடியை அவர் ஏந்தி பிடிக்கின்றார். இடது கையும் வெட்டப்படுகிறது. அவர் கீழே சடலமாக சரிக்கப்படுகின்றார், ஷஹீதாகின்றார். உஹது போர்க்களத்திலே அவர் ஷஹீதாகின்றார். அவருக்கு வயது 40 வயது. இளைஞராக இஸ்லாத்திற்கு வந்தார். இந்த மார்க்கத்துக்கு தியாகங்களை செய்தார். இந்த மார்க்கத்தை கற்றார். இந்த மார்க்கத்தை மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தார். தன்னுடைய உயிரையும் எல்லா தியாகத்தை செஞ்சாச்சு. இப்போ மிஞ்சுறது என்ன? கடைசியில் உயிர் தானே. அல்லாஹ்வுக்காக செல்வத்தை கொடுத்தாச்சு, அல்லாஹ்வுக்காக அத்தாமாவை தியாகம் பண்ணியாச்சு, அல்லாஹ்வுக்காக சொந்த ஊரை தியாகம் பண்ணியாச்சு, அல்லாஹ்வுக்காக சிரமங்களை, கஷ்டங்களை, ஏழ்மையை, வறுமையை, பசிய எல்லாத்தையும் தாங்கியாச்சு. இப்ப மிஞ்சி இருக்கிறது இந்த உயிர்.
அதையும் அல்லாஹ்வுக்காக அவர் கொடுத்து விட்டார், ஷஹீதாகி விட்டார். அவரிடத்தில் ஒரே ஒரு போர்வை மட்டும்தான் இருந்தது. அதுதான் அவர்களுக்கு கஃன் இடுவதற்கு ஆடை. நம்மள மாதிரி கிடையாது. கஃன்னா கடையில் போய் காசை கொடுத்து நம்ம எத்தனை துணி வேணால் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். உடுத்துறதுக்கே நம்ம நிறைய துணியை வச்சிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ட்ரெஸ் தான் வச்சிருந்தாங்க, ஒரு ஆடை தான் அவர்களுக்கு இருக்கும். நம்ம வச்சிருக்க மாதிரி 10-15 ஆடைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை. ஏழ்மை, வறுமை. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு போர்வையை அவர் வைத்திருக்கின்றார். அவருடைய உடலை மூடுவதற்கு, கஃன் இடுவதற்கு அந்த துணியை கொண்டுதான் சஹாபாக்கள் உடலை மூடுகிறார்கள். நாங்கள் தலையை மூடினோம், அவருடைய கால் வெளியே தெரிந்தது. அவருடைய காலை நாங்கள் மூடினோம், அவருடைய தலை வெளியே தெரிந்தது. அவரை கஃன் இடுவதற்கு ஒரு ஆடை கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. இவ்வளவு பெரிய தியாகிக்கு இந்த உலகத்திலே கஃன் இடுவதற்கு ஒரு ஆடை இல்லை. ஏனென்றால் அவர்கள் இதை எதிர்பார்த்து வாழவில்லை. அவர்களுடைய லட்சியம் மறுமை, சொர்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்மாலான ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மை அவனுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு ஒரு கருவியாக அவன் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆவலாக இருந்தது. இந்த சம்பவத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே நினைவு கூறுகின்றார்கள். அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு முன்னால் பல வகையான உணவுகள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த உணவுகளை பார்த்தவுடன் அவருக்கு அழுகை வருகிறது. நோன்பு திறக்க போகின்றார், உணவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த உணவை பார்த்தவுடன் அவருக்கு அழுகை வருகிறது. முஸாப் பின் உமைர், இன்றைக்கு நாம் என்ன உணவுகளை சாப்பிடுகின்றோம்? ஆனால் நம்முடைய நண்பர் முஸாப் பின் உமைர் இந்த உலகத்தில் எவ்வளவு தியாகங்களை செய்தார், ஷஹீதாக மரணித்தார். அவரை மூடுவதற்கு ஒரு ஆடை கூட கிடைக்கவில்லையே. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தை எண்ணி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். அந்த கவலையில் அந்த உணவை அவர்களால் உண்ணவே முடியவில்லை. அவ்வளவு கவலை. அவர்கள் சொன்னார்கள், எங்களில் 2 சாரார் இருக்கிறோம், சஹாபாக்கள்ல நாங்கள் 2 சாரார் இருக்கிறோம். ஒரு சாரார் யாருன்னா, இந்த மார்க்கத்துக்காக நாங்கள் தியாகம் செஞ்சு அதனுடைய பலனை இந்த உலகத்திலேயே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் வெற்றியை கொடுத்து மார்க்கத்தை வளர்த்து போர் செல்வங்கள் கிடைத்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து ஆரம்பத்தில் தியாகம் பண்ணோம். பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயே எங்களுக்கு அதனுடைய பலனை கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு சாரார் எங்களில் உண்டு. ஆனால் எங்களில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக அரும்பெரும் தியாகங்களை செய்தவர்கள், எல்லா வகையிலான தியாகத்தையும் புரிந்தவர்கள். ஆனால் ஒரு பலனை கூட அவர்கள் அனுபவிக்காமல் அல்லாஹ்விடத்திலே பலனை மட்டும் எதிர்பார்த்து சென்றடைந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவருடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம்தான். இஸ்லாத்துக்கு வந்து எதையாவது அனுபவித்தாரா என்றால் அவர் எதையும் அனுபவிக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்கள் போன்றவர்கள் விஷயத்தில் தான் அல் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். மினல் முஃமினீன ரிஜாலுன், இறை நம்பிக்கையாளர்களில் சிலர் இருக்கிறார்கள், சதகு மா ஆஹதுல்லாஹ் அலை, அல்லாஹ்விடத்திலே செய்த உடன்படிக்கையை அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹபஹு வ மின்ஹும் மை யன்ததிர், அவர்களில் சிலர் தன்னுடைய லட்சியத்தை அடைந்தவர்களும் இருக்கின்றார்கள். தன்னுடைய லட்சியம் என்றால் ஷஹாதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிப்பது, சொர்க்கத்தை அடைவது. இப்படி தன்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வ மின்ஹும் மை யன்ததிர், சிலர் இன்னும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் நமக்கு படிப்பினை. இன்னல்லாஹ் ஹஷ்தரா, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்கள் இப்படிப்பட்ட தியாகத்துக்கு ஆளானார்கள், முன் வந்தார்கள். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடன் செய்த ஒரு வியாபார உடன்படிக்கை.
அல்லாஹ்வுடன் அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது, வியாபாரம், பிசினஸ். என்ன பிசினஸ்? அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் இந்த இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கி கொண்டான். பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக கூறி. உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, உங்களுக்கு நான் சொர்க்கம் தருகிறேன், எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள்? உங்கள் உயிரை தருவீர்களா? உங்கள் செல்வங்களை கொடுப்பீர்களா? நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன். சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த வியாபார ஒப்பந்தம் செய்தார்கள். யா அல்லாஹ், உனக்காக நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கிறோம், உனக்காக நாங்கள் எங்கள் செல்வங்களை கொடுக்கிறோம், எனக்காக நீ சொர்க்கத்தை கொடு. இப்படி ஒரு வியாபாரம். இது உண்மையிலே லாபகரமான வியாபாரம் தானே. இந்த உலகத்தில் மட்டமானது அழியக்கூடிய இந்த பொருளை கொடுத்து உன்னதமான சொர்க்கத்தை அவர்கள் பெற்றார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்த இந்த வியாபார உடன்படிக்கை எண்ணி பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்டவர்கள், ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்கள், இது போன்ற ஒரு ஈமானிய வலிமை மிக்கவர்களாக, அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக பிற மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, குஃபுரை வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறைஷிகள் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்தார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் என்பதே இல்லை. சிலை வழிபாடு, ஷிர்க், இணை வைப்பு அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள், உரிமை படைத்தவர்கள் என்று உரிமை பாராட்டிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் விஷயத்திலே குர்ஆன் ஆயத்துக்களை இறக்கினான். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், இணை வைக்கக்கூடியவர்கள் அசுத்தமானவர்கள். ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம், அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நெருங்கக்கூடாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் விஷயத்திலே சொன்னான். அதே போன்று சொன்னான், மா கானலில் முஷ்ரிகீன் ஐயஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வகிக்கக்கூடிய அருகதை இணை வைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு இறை இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லை. யாருக்கு அந்த தகுதி இருக்கின்றது? உலாயிக ஹபித்தத் அமாலுஹும் வ ஃபின்னாரிஹும் ஹாலிதூன், இப்படிப்பட்ட இணை வைப்பாளர்கள் அவர்களுடைய அமல்கள் அழிந்து போய்விட்டன, அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறைஷிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுகின்றார். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை இவர்கள்தான் நிர்வகிக்க வேண்டும். யார் நிர்வகிக்க வேண்டும்? இறை இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் சொல்கின்றான், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும். வகாமஸ் ஸலா, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, வகாமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகின்றாரோ, வஆத்த ஸக்கா, ஜகாத்தை கொடுக்கின்றாரோ, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாமல் இருக்கின்றாரோ, இவர்கள்தான் இறை இல்லங்களை நிர்வகிக்க வேண்டும். ஃபஅஸா உலாயிக ஐ யகூனு மினல் முஹ்ததீன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்போ பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் முதல்ல ஈமான். ஈமான் என்றால் அல்லாஹ் ரசூலை பற்றி அறிந்திருக்க வேண்டும்.
நம்பிக்கை வேண்டும், தொழுக வேண்டும், அவர்கள் பள்ளியில் முதலில் வந்து நிற்க வேண்டும், அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் தான் பள்ளியின் பொறுப்பாளர்கள், பள்ளியை நிர்வகிக்க தகுதி உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்போ இறை இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய இப்படி இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சில பள்ளிகளில் பார்க்குறோம், பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்று இருப்பார்கள், மார்க்கமே இருக்காது, ஈமானே இருக்காது, தொழுகை இருக்காது, பள்ளிவாசலுக்கு வரமாட்டார்கள். இப்போ இப்படிப்பட்டவர்கள் பள்ளியின் பொறுப்பாளிகளாக இருந்தால் அது ஆரோக்கியம் அல்ல, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புள்ளவர்கள் இந்த பள்ளியின் நிர்வாகிகளாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உதவி செய்வான், அவர்களுக்கு கிருபை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.